ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் அஷு கேக்ஸ். நான் பண்ண இந்த 200 சாக்லேட் எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம். இது எங்கள் வீட்டில் நடந்த பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்கு ரிட்டன் கிஃப்ட்டில் கொடுக்கறதுக்காக பண்ணது. ஃபர்ஸ்ட் வந்து மில்க் சாக்லேட் வித் நட்ஸ் வந்து பண்ணியிருந்தேன். அதுக்கு ஆல்மண்டை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். மில்க் சாக்லேட் பண்ணுறதுக்கு இந்த காம்பவுண்ட் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் தேவையான சாக்லேட் மோல்டு ஒரு 2 ஷேப்பில் வந்து எடுத்துகிட்டேன். அப்புறம் வந்து பைப்பிங் பேகு, ஒரு பவுலு அண்ட் ஸ்பேட்ச்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டேன். டபுள் பாயிலிங் மெத்தடில் சாக்லேட்டை கம்ப்ளீட்டாக மெல்ட் பண்ணி எடுத்துட்டேன். மெல்ட் பண்ண சாக்லேட் வந்து பைப்பிங் பேக்கில் வந்து ஆட் பண்ணிட்டேன். ப்ராசஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் 2 சாக்லேட் மோல்ட்லேயுமே ஆல்மண்ட்ஸை ஒன்று ஆட் பண்ணிவிட்டு சாக்லேட்டை வந்து ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதே மாதிரி அடுத்த மோல்ட்லேயுமே சாக்லேட் வந்து ஊற்றிக்கிட்டேன். 2 மோல்ட்லேயுமே சாக்லேட் ஊற்றினதுக்கப்புறமா நல்லா வந்து டேப் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வந்து வச்சுட்டேன். இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஃப்ரீஸ் பண்ணியிருந்தா அது வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்குது. ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மோல்ட்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்தது. இதே மாதிரி எல்லா சாக்லேட்டையுமே ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வந்து வச்சுட்டேன். அடுத்த ஃப்ளேவர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அடுத்து குக்கீஸ் அண்ட் க்ரீம் ஃப்ளேவர் பண்ணியிருந்தேன். யூஸ் பண்ண பிஸ்கெட் வந்து இதுதான். இதில் வந்து பிஸ்கெட் தனியாக, க்ரீம் தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டாச்சு. யூஸ் பண்ண ஒயிட் சாக்லேட் வந்து இதான் யூஸ் பண்ணியிருந்தேன். சேம் அதே மாதிரியே வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் இந்த சாக்லேட்டை கம்ப்ளீட்டாக மெல்ட் பண்ணி எடுத்துட்டேன். மெல்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம தனியாக பிரித்து எடுத்த அந்த க்ரீம் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அப்புறம் வந்து நம்ம தனியாக பிரித்து எடுத்த அந்த பிஸ்கெட்டையுமே வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்தே வந்து ஆட் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு சேம் அதே மாதிரியே இந்த சாக்லேட்டையுமே வந்து பைப்பிங் பேக்கில் ஊற்றிட்டு 2 மோல்ட்லேயுமே ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து இந்த சாக்லேட்டுக்கு வந்து சாக்லேட் ஃபாயிலிங் பேப்பர் வந்து ஆன்லைனில் வாங்கியிருந்தேன். அண்ட் அதோட ஒயர்ஸ் இருக்கும்ல, அதுவுமே வந்து வாங்கியிருந்தேன். இதை யூஸ் பண்ணி சாக்லேட்டை வந்து கவர் பண்ணி எடுத்தாச்சு. எல்லாமே முடித்து ஃபைனலாக பார்க்குறதுக்கு வந்து இப்படி தான் இருந்தது. இதோட சேர்த்து எக்லெஸ் ப்ரௌனி 1 பீஸுமே வந்து அந்த ரிட்டன் கிஃப்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருந்தோம். நீங்கள் திருச்சியில் இருக்கீங்க, உங்களுக்கும் இதே மாதிரி ரிட்டன் கிஃப்ட்டில் ஆட் பண்ணுறதுக்கு ப்ரௌனி, ஹோம்மேட் சாக்லேட்ஸ்லாம் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஒரு இன்ஸ்டா ஐடிக்கு டிஎம் பண்ணுங்கள். பாய்.